ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டாக்டர் சுதாகர்ஸ் டியூட்டர் டியூப். இன்னைக்கு நாம காஸ்ட் அக்கௌண்டிங்ல மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்ற யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸையும் வச்சு ஒரு சம் பார்க்க போறோம். இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம்மும் கூட. இதுல யூ ஆர் கிவன் a following data of a concern relevant to variable cost, fixed cost, sales, net profit. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கான். பாயிண்ட் ஏ பிவி ரேஷியோ, பாயிண்ட் பி பிஇபி விச் மீன்ஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட், and point C, profit when the sale is rupees 12 lakh, and point number D, sale in rupees to earn a profit of rupees 2 lakh. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம சார்ட் அவுட் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னா. அதுக்கு முன்னாடி இந்த கொஷினை பார்க்கும்போதே நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிஃபோராக ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதை தான் நான் உங்களுக்கு அங்கே ஒர்க்கிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். இப்போ நான் மேலே உங்களுக்கு ஒர்க்கிங்கில் கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இதில் சேல்ஸோடைய அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 lakh. அதை நான் இங்கே ஃபில் பண்ணிடுறேன். லைக்வைஸ் வேரியபிள் காஸ்டோடைய அமௌண்ட்டு 6 lakh. இதன் மூலியமாக வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு பேர் தான் கான்ட்ரிபியூஷன். அண்ட் ஃபிக்ஸட் காஸ்டோடைய அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 lakh. எப்போவுமே எல்லா சம்லையுமே நம்ம இந்த ப்ராஃபிட்டை வந்து சார்ட் அவுட் பண்ணுவோம். ஆனால் அவங்க இதை டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க உங்கள் ப்ராஃபிட் என்னன்றதை. ஸோ 1 lakh, 4 lakhலேருந்து 3 lakh போயிடுச்சுன்னா 1 lakh. இந்த சம்மில் இப்போ நம்ம போட்டிருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ல நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான். மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் கொஷினில் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை வச்சு நாம ஃபர்ஸ்ட் இந்த பிவி ரேஷியோவை சால்வ் பண்ணிடலாம். பிவி ரேஷியோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. ஆல்ரெடி நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சாச்சு. இட் இஸ் rupees 4 lakh டிவைடட் பை சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் இன்டூ 100. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 40% ஆன்சராக வரும். ஸோ பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 40%. அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது பிஇபி. பிஇபியோடைய ஃபார்முலாவை நான் எழுதிக்கலாம். பிஃபோர் சம்ஸும் நம்ம பார்த்தது பிஇபிக்கு இன் ருபீஸ்லேயும் ஃபார்முலா இருக்குது, இன் யூனிட்ஸ்லேயும் ஃபார்முலா இருக்குது. ஆனால் இந்த சம்மில் யூனிட்ஸை பற்றி எதுவுமே பேசலை, எல்லாமே அமௌண்ட்டை பற்றி கொடுத்துக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட்டு பிஇபியோடைய ருபீஸ் ஃபார்முலா எழுதுனா போதும். பிஇபி இன் ருபீஸ் உடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. இது எல்லாமே நமக்கு இப்போ நோன் இன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டும் நமக்கு சம்லேயே இருக்கு. ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 lakh டிவைடட் பை பிவி ரேஷியோ கூட இப்போ நமக்கு நோன் இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா இதுக்கு முந்தின ஸ்டெப்பே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவி ரேஷியோ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,50,000. ஸோ இது வரைக்கும் நம்ம பிவி ரேஷியோவும் பிஇபி இன் ருபீஸோடைய ஆன்சரையும் சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாயிண்ட் நம்பர் சி, ப்ராஃபிட் வென் த சேல் இஸ் rupees 12 lakh. இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், ரெக்வயர்ட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நான் இப்போ போட்டுறேன். ரெக்வயர்ட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. அதாவது சேல்ஸோடைய அமௌண்ட் 12 லட்ச ரூபான்றதை கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம இப்போ ப்ராஃபிட்டை சார்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு தனியாக 2 ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் இன்டூ பிவி ரேஷியோ. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த சம் பிரகாரம் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் இன்டூ பிவி ரேஷியோ போட்டிருக்கோம் இல்லையா. சேல்ஸ்ன்னு பார்த்த உடனே நமக்கு டைரக்டா இந்த இடத்துக்கு தான் மைண்ட் போகும். ஆக்சுவலாக நம்ம இந்த சேல்ஸ் எடுக்கக்கூடாது. இந்த பாயிண்ட் பிரகாரம் ப்ராஃபிட் வென் த சேல் இஸ் rupees 12 lakh. ப்ராஃபிட் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேல் 12 லட்ச ரூபாவா இருந்தால் என்ன ப்ராஃபிட் வரும் அப்படின்றத கேட்டிருக்கான். ஸோ அதன் பிரகாரம் இப்போ சேல்ஸை நம்ம இங்கே 12 lakh எடுத்துக்கணும். இன்டூ பிவி ரேஷியோ நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்ச அந்த 40%. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 12 லட்சத்தில் 40% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,80,000. அடுத்த ஸ்டெப்பு நம்ம இப்போ இந்த சம் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சம்மையே போடுறோம். ஸோ தேர்ஃபோர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் உங்களுக்கு எதன் மூலியமா இந்த ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டெப் மூலியமா தான். கான்ட்ரிபியூஷனையும் ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் மைனஸ் பண்ணுறது மூலியமா தான் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். கான்ட்ரிபியூஷன் நம்ம ஆல்ரெடி மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 4,80,000. ஸோ அதையும் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் நமக்கு கொஷின் இங்கே அவைலபிளாக இருக்கு இல்லையா 3 lakh. இதையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 1,80,000.
ஸோ இந்த சம் மூலயமா நீங்க ரெக்வயர்ட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அடுத்தது 4வது கடைசியான பாயிண்ட் ஆகிய சேல்ஸ் இன் ருபீஸ் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் ஆஃப் ₹2 lakh. இந்த பாயிண்ட் சி உடைய நேர் ஆப்போசிட். போனதுல நம்ம ரெக்வயர்ட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம், சேல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம சேல்ஸ் கண்டுபிடிக்க போறோம், ப்ராஃபிட் கொடுத்துருந்தா அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெக்வயர்ட் ப்ராஃபிட் பிளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோடைய வைட்டல் ரூல் உங்களுக்கு இந்த சம பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே பிவி ரேஷியோ வந்துட்டு இருக்கும். ஸோ ரெக்வயர்ட் ப்ராஃபிட் இந்த சம் பிரகாரம் நமக்கு ரெக்வயர்ட் ப்ராஃபிட் இங்கேயே கொடுத்துருக்கான். இந்த இடத்துல இருக்கு பாருங்க 2 lakh, அதை நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். பிளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் 3 lakh டிவைடட் பை பிவி ரேஷியோ ஆல்ரெடி நம்ம சார்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, 40%. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் 5 lakhs டிவைடட் பை பிவி ரேஷியோட அமௌண்ட் 40% இஸ் ஈக்குவல் டு, இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் ₹12,50,000. ஸோ இந்த சம் மூலயமா மார்ஜினல் காஸ்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம ஆன்சர் சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த சம்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். நான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.